ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டான ஈஸியான கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணலாம். இதுவும் வந்து நம்ம பிஸ்கட் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். 2 போர்பன் பிஸ்கட், அது கூடவே வந்து ஓரியோ பிஸ்கட் வச்சுருக்கேன். இப்போ ஓரியோ வச்சு தான் நம்மக்கிட்ட என்ன பிஸ்கட் இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த பிஸ்கட் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் தனியாக எடுத்துக்குவோம், பிஸ்கட் தனியாக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம வந்து ஓரியோ பிஸ்கட்டில் உள்ள எல்லா க்ரீமும் வந்து நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நம்ம இந்த பிஸ்கட்டில் உள்ள க்ரீமையும் இதே மாதிரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கட் தனியாக எடுத்தாச்சு, க்ரீம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம பிரித்து வச்சுட்டோம். இப்போ க்ரீமை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிஸ்கட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கையால் இதை வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி உடைச்சிட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக பவுடர் ஆகும். இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க. உடைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பிஸ்கட்டும் ஒரு ஓரியோ பிஸ்கட்டும் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இது மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம பிஸ்கட் கேக் வந்து ரெடி பண்ணும் போது அதை வந்து வச்சு நம்ம ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பவுடராக நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக பவுடராக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பிஸ்கட் பவுடரை இப்போ அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் நான் அந்த பவுலில் ஆட் பண்ணியாச்சு. கேக் பவுடர் வந்து நம்ம பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட அடுத்தடுத்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கூடமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து 1 டம்ளர் கிட்ட நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன். அந்த மில்க்கு தான் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக சேர்த்துடக்கூடாது, பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நம்ம திரும்பவும் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்காயிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்பவும் கொஞ்சமாக நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம இது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எதில் வந்து கேக் வந்து ரெடி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். கேக் பண்ணுறதா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இப்போ நான் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கேக் பேட்டர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ நம்ம இதை வந்து கேக் பேன் இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் பவுலில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டைரி மில்க் இருக்குல்ல, அதை வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பேனில் வந்து உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது வந்து ஹீட் பண்ணிவிட்டேன். நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கேக் ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம வந்து கேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதை அப்படியே தூக்கி உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா வேகும். ஆவி வெளியில் போகாத அளவுக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா வேகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கேக்கில் உள்ள க்ரீமில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து டைரி மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். டைரி மில்க் சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ரீமியாக வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ இது ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து அந்த ஓரங்களை நைஃப்னால் நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஆயில் சேர்த்துருக்கனால இது வந்து ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வரும். இருந்தாலும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள் கேக் வந்து ரொம்ப சூப்பராக எடுக்க வந்துருச்சு. இது வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சுங்க. அந்த பவுலில் கூட அந்தளவுக்கு ஒட்டலை. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான நல்ல சாஃப்டான பிஸ்கட் வச்சு ஒரு டேஸ்டான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து க்ரீம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணோமே அந்த டைரி மில்க் வச்சு சாப்பிட்றதுனாலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் வச்சு கூட நம்ம வந்து இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கேக்கை வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கறனால நம்ம வந்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேக் வந்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டேன். இது வந்து கீழே உள்ளது. இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிஸ்கட்டில் உள்ள க்ரீம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தான் நான் இப்போ இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீம் ஃபுல்லாக நம்ம வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள பீஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேக் மேலே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து சிங்கர்ஸ் 5 ஸ்டார் இருந்துச்சுல, அதில் உள்ள அந்த 5 ஸ்டாரை தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக உடச்சிட்டு நான் அங்கங்கே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கட்டை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக டேஸ்டான கேக் வந்து நம்ம பிஸ்கட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே நம்ம சேனலுக்கு முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.